வணக்கம். நாம் சென்ற வீடியோவில் சோலார் பிவி சிஸ்டத்தின் வகையான ஆஃப் கிரிட் பிவி சிஸ்டத்தினை கண்டோம். இந்த வீடியோவில் சோலார் பிவி சிஸ்டத்தின் மற்றொரு வகைகளான ஆன் கிரிட் பிவி சிஸ்டம் மற்றும் ஹைப்ரிட் பிவி சிஸ்டத்தினை காண்போம். ஆன் கிரிட் பிவி சிஸ்டம் அல்லது கிரிட் கனெக்டட் பிவி சிஸ்டம் என்பது சோலார் பிவி சிஸ்டத்தில் பெறக்கூடிய எலக்ட்ரிசிட்டியானது யூட்டிலிட்டி கிரிட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஆன் கிரிட் பிவி பவர் சிஸ்டத்தின் பிளாக் டயக்ராத்தினை படத்தில் காண்போம். பிவி அறையிலிருந்து பெறக்கூடிய எலக்ட்ரிக் பவரினை இன்வெர்ட்டர் மற்றும் பவர் கண்டிஷனரிங் யூனிட்டின் மூலமாக ஏசியாக மாற்றி டிஸ்ட்ரிபியூஷன் பேனலுக்கு அனுப்பப்படுகிறது. மேலும் ஏசி எலக்ட்ரிக் பவரினை எலக்ட்ரிக் யூட்டிலிட்டி கிரிட் மூலம் வரும் ஏசி பவரினுடன் கிரிட் பண்ணி ஏசி லோடுக்கு அனுப்புகிறது. அடுத்ததாக ஹைப்ரிட் பிவி சிஸ்டத்தினை காண்போம். ஹைப்ரிட் பவர் சிஸ்டம் என்பது சோலார் பிவி சிஸ்டத்தின் மூலம் ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பவரினை கொண்டு வீட்டிற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. ஹைப்ரிட் பிவி சிஸ்டம் என்பது ஆன் கிரிட் மற்றும் ஆஃப் கிரிட் பிவி சிஸ்டத்தின் கம்பைன்ட் ஆகும். ஹைப்ரிட் பிவி சிஸ்டத்தின் பிளாக் டயக்ராத்தினை படத்தில் காண்போம். பிவி அறையிலிருந்து வரும் டிசி பவரினை சார்ஜ் கண்ட்ரோலர் மூலமாக பேட்டரியில் ஸ்டோர் செய்து டிசி லோடுக்கு அனுப்பும். மேலும் யூட்டிலிட்டி கிரிட்டின் மூலம் வரும் பவரினை ரெக்டிஃபையர் மூலமாக அனுப்பி டிசியாக மாற்றி பேட்டரியில் ஸ்டோர் செய்து பின்னர் இன்வெர்ட்டருக்கு அனுப்பி ஏசியாக மாற்றி ஏசி லோடுக்கு அனுப்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.